ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சிக்கன் கிரேவி ரெசிபி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் நல்லா காயிட்டும். ஆயில் நல்லா காஞ்சோணும். இந்த பட்டை, லவங்க, கிராம்பு, சோம்பு எல்லாமே போட்டுட்டு கிராம்பெலாம் பிரிக்க சிம்மில் பண்ணிக்கணும். மூஞ்சி பிரிக்க கொஞ்சம் தள்ளியே நம்ம பொறுமையாக பார்த்து சேஃபாக சமைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொரியட்டும். இதில் வந்து ஆட் பண்ணுறது வந்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய், நெக்ஸ்ட்டு போட போகிறது வெங்காயம், தக்காளி. இதில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் அதில் தக்காளி வந்து நல்லா வதங்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு உப்பு, மஞ்சள்தூள் போடணும். வெயிட் பண்ணுங்கள். கல்லுப்பு, மஞ்சள் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. நோய் கிருமி இந்த ஆன்டிபயாட்டிக் நோயெல்லாம் எதுவும் வராது அப்படின்றதுக்காக மஞ்சத்தூள் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப மஞ்சத்தூள் யூஸ் பண்ணக்கூடாது. மஞ்சள் கம்மலை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. நல்லா வதங்கணும். வெயிட் பண்ணுவேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கணும். போட்டுட்டு இன்னும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேசுகிறதெல்லாம் எப்போவுமே எக்ஸ்ட்ராவே வச்சுக்குவோம் அரைச்சி அதிகமாக. ஏன்னா குருமா, நான்வெஜ்ஜுக்காக தேவைப்படும். எப்போவுமே எக்ஸ்ட்ரா அரைச்சி வச்சுக்குவோம். இதை பாப்பா வச்சுருக்கேன்னா சும்மா நான் அரைக்க முடியாதா, அதனால் அதுக்கு ரொம்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க மாட்டேன். கொஞ்சமாக தான், அது சீக்கிரம் தீர்ந்துடும். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா எப்பவுமே எந்த ஒரு குழம்போ தொக்கோ எது பண்ணாலும் வெங்காய தக்காளி வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான்வெஜ்ஜை பொறுத்தவரை ஆயில் நிறைய ஊற்றணும். கம்மியாக ஊற்றக்கூடாது, நல்லா இருக்காது. வெஜ்ஜில் கம்மியாக ஊற்றிக்கலாம். வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வீட்டு மிளகாத்தூள் திட்டமாக போட்டுக்கணும். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் மசாலா போதும். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கரம் மசாலா நமக்கு தேவையான அளவு, ரொம்பவும் போட்டக்கூடாதுங்க. மசாலாவில் ரொம்ப நெடி அடிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ வச்சு வதக்கி வச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேயே நமக்கு தண்ணி வரும். தேவைப்பட்ட அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதில் வச்சு வெயிட் பண்ணுவோம். அதில் வச்சுட்டு வெயிட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்தாலும் சிக்கனை போடுவோம். இந்த பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சா. இப்போ சிக்கனை உள்ளே போட்டுருவோம். லெக் பீஸ் ரொம்பலாம் வாங்கலைங்க. சிக்கன் சும்மா 120 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா எனக்கு அம்மாவுக்கு தான். எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் போயிருக்காங்க. அவங்க லன்ச் டைம் வந்து வரமாட்டாங்க. வேலை ரொம்ப லாங்கில் இருக்காங்க. லேட்டாக தான் வருவாங்க. கலக்கிட்டு சிக்கனை வந்து நல்லா
இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா செம்மையாக இருக்கும். நமக்கு லாஸ்ட் எண்டில் வந்து நம்ம போடணும் பெப்பர் தூள். எப்பவும் பெப்பர் பவுடர் போடுவேன். இப்போ சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூணுனா நல்லா வெந்துடும். இந்த தண்ணியே போதுங்க. வெயிட் பண்ண பார்க்கணும். நமக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு கையில் வச்சிடணும். இப்போ இப்படி மூடி போட்டோம்னா நல்லா வெந்து வரட்டும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதிந்து இருக்கு. நல்லா கொதி வந்து இப்போ பெப்பர் தூள் போட்டிருக்கலாம். தேவையான அளவு போட்டுக்கணும். ரொம்ப காரம் வேண்டாம். பெப்பர் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி போட்டு நல்லா இன்னும் செமி கிரேவி ஆகணும். இன்னும் தண்ணி லைட்டாக வற்றணும். நல்லா தண்ணி கொஞ்சி இது வெயிட் பண்ணி பார்ப்போம். சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரெடி ஆகிடுச்சு.